வடிவேலு வந்து யாருக்கும் உதவி செய்யலை அப்படின்னு நிறைய தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ போண்டாமணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து போன காலத்தில் கூட அவங்கெல்லாம் வந்து வடிவேலுவோட நடித்தவங்க. வடிவேலு வந்து பாப்புலரான ஒரு காமெடியனாக நடிக்கிற காலகட்டத்தில் பவா லட்சுமணன், இந்த போண்டாமணி, இன்னும் பலர், அல்வா வாசு, பல பேர் வந்து வடிவேலுவோட நடித்தவங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்குன்னும் போது வடிவேலு ஒரு உதவி செய்யலாமா அப்படின்னா நிச்சயமா செய்யலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் செய்யறதும் செய்யாததும் அவருடைய முடிவு தானே. நம்ம அதில் ஒன்றும் தலையிட்டு சொல்ல முடியாது. வடிவேலு ஏன் உதவி செய்யலை, வடிவேலு ஏன் உதவி செய்யக்கூடாது, அந்த மாதிரி கோணத்தில் வந்து நம்ம பேச முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், வேற ஏதாவது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆஃபீஸ் பக்கமே வந்துடாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் வடிவேலு வந்து இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்ல பெரிய உயரத்தில் இருக்காரு. நிறைய பேருக்கு வடிவேலும் சில உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இந்த மாதிரி சிலர் வந்து கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வடிவேலு வந்து தேடி போய் உதவி செய்யலாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து வடிவேலு அப்படின்னா வடிவேலு வச்சு தான் இவங்கெல்லாம், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் இல்லைன்னா வடிவேலுவோட காமெடி வந்து இவ்வளோ ஹைலைட்டாக ஆயிருக்காதுங்கிறதும் ஒரு உண்மை தான். அப்படின்னும் போது கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு காலத்தில் ஒரு இந்த நண்பர்கள், கூட இருந்த நடிகர்கள், சக நடிகர்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். ஆனால் செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியும். ஆர்பி சௌத்ரி சாரை பார்க்கணும் அப்படின்னா பவா லட்சுமணனை பார்த்தா தான் ஆர்பி சௌத்ரி சாரை பார்க்க முடியும். ஆர்பி சௌத்ரி சார் கிட்ட கதை சொல்றதுக்கு முன்னாடி பவா லட்சுமண்கிட்ட கதை சொன்னா அது அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமா வந்து தயாரிப்பாளர்கிட்ட சிபாரிசு பண்ணுவாருன்னு சொல்லி பல பேர் வந்து இவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலமெல்லாம் இருந்தது. ஜீவா நடிகர் ஆர்பி சௌத்ரியுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பவா லட்சுமணுக்கு மாசம் 15,000 ரூபாய் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து அந்த உதவி வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காமெடி நடிகர் பவா லட்சுமணன், அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னணி நிறுவனத்தில் வந்து பல வருடங்களாக மேனேஜராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் கால் விரல்களை எடுத்து அகற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில் பார்க்க முடியும். இது சொல்கிற நேற்று பார்த்தீங்கன்னா அவர் தங்கியிருந்த வீட்டில் இருந்து வாடகை கட்ட முடியாமல் அவர் வெளியில் நின்றாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு வீடியோலாம் வெளியானது. அவருக்கு வந்து லெஜண்ட் சரவணன் ஆக்டர் வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து உதவி பண்ணதாக தகவல் வந்திருக்கு. என்ன சார் நடந்தது, அவருக்கு என்னாச்சு? பவா லட்சுமணன் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. சூப்பர் குட்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார். சூப்பர் குட் சௌத்ரி சாருடைய எல்லா படங்களுக்குமே வந்து இவர் தான் மேனேஜராக இருந்தார். சௌத்ரி சாரை வந்து இவர் பவா லட்சுமணன் வந்து பெரிதளவில் நம்புவார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பவா லட்சுமணன் நல்ல மனுஷன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கனாலே பேசுனீங்கனாலே நல்ல ஹியூமர் சென்ஸோட பேசுவார். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பார். நல்ல கலகலன்னு எல்லாத்தையும் பேசுவார். எனக்கு பவா லட்சுமணனோட நல்ல பழக்கம் உண்டு. எப்படின்னா ஊதாரின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு காமெடி வேடத்தில் வந்து பவா லட்சுமணன் நடித்தார். ஒரு 4-5 நாள் அந்த படத்தில் நடித்தார். ஸோ அந்த ஷூட்டிங் நடந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல கதைகளை வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு எந்துவான ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான் பவா லட்சுமணன். பட் என்னென்னா சூப்பர் குட் சௌத்ரி சார்ட்ட ஒர்க் பண்ணுறாருன்னும் போது பல பேர் அவருடைய சௌத்ரி சார் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 99 படம் எடுத்திருக்காரு. அநேகமாக மகுடம்ங்கிற படம் வந்து 99வது படம். ஸோ இத்தனை படங்கள் எடுத்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர்னும் போது சௌத்ரி சாருடைய பேனரில் வந்து பல ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. விஜய்லேருந்து அஜித்லேருந்து சரத்குமார்லேருந்து பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. பல முன்னணி இயக்குநர்கள் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு திரைப்பட நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கார், மேனேஜராக வேலை பார்த்துருக்கார். தொடர்ந்து 35 வருஷம் வேலை பார்த்துருக்காருன்னும் போது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா பிரபலங்களையோட நெருக்கமான ஒரு நட்பு வந்து பவா லட்சுமணனுக்கு நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நிறைய பேரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமன் சார் இருக்கார் இல்லையா, அந்த முதல் படம் புது வசந்தம், அந்த கதையை வந்து பவா லட்சுமண்கிட்ட தான் வந்து சொல்கிறாரு. அவர் தான் வந்து இந்த கதை நல்லா இருக்குது, இது நிச்சயம் ஓடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து விக்ரமன் சாரை வந்து சௌத்ரி சார்கிட்ட கூப்பிட்டு போகிறார். ஒருத்தர் கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கேளுங்களேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்படி தான் விக்ரமன் சாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி ஆனந்தம் கதை வந்து லிங்குசாமி வச்சுட்டு நிறைய தயாரிப்பாளர்களை பார்த்துட்டு இருக்கும்போது பவா லட்சுமணனை பார்த்து அவர்கிட்ட கதை சொல்லி தான் அவர்
தான் வந்து சௌத்ரி சார்ட்ட வந்து லிங்குசாமியை கூப்பிட்டு போனது. ராஜ்குமாரன் நீ வருவாய் என அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் தான் கூப்பிட்டு போனது. ராசு மதுரவன் டைரக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூமகள் ஊர்வலம் பிரசாந்த் நடிச்சார்ல அந்த படம் டைரக்டர் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பாருங்களேன், முக்கியமான பல பிரபலமான இயக்குனர்கள் அவங்க வந்து பவா லட்சுமண்கிட்ட முதல்ல கதை சொல்லி அவர் தான் வந்து ஆர்பி சௌத்ரி சார்ட்டை கூப்பிட்டு போனார். ஆர்பி சௌத்ரி சாரை பார்க்கணும் அப்படின்னா பவா லட்சுமணனை பார்த்தா தான் ஆர்பி சௌத்ரி சாரை பார்க்க முடியும். ஆர்பி சௌத்ரி சார் கிட்ட கதை சொல்றதுக்கு முன்னாடி பவா லட்சுமண்கிட்ட கதை சொன்னா அது அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமா வந்து தயாரிப்பாளர்கிட்ட சிபாரிசு பண்ணுவாருன்னு சொல்லி பல பேர் வந்து இவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலமெல்லாம் இருந்தது. ஸோ என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பாப்புலராக இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் போயிடுது. நடிகராகவே நிறைய படங்களில் நடித்தார். இந்த மாயி படத்தில் வந்து இந்த வாமா மின்னல் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைரலான ஒரு டைலாக்கு. அதுலேருந்து ரொம்ப பாப்புலர் ஆனார். அப்புறம் ஆனந்தம் படத்தில் பார்த்தீங்கன்னா லிங்குசாமி வந்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தார். ஒரு திருட வருவார் வீட்டுக்கு, அவரே வந்து அந்த வீட்டில் வேலைக்காரனா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த குடும்பத்தில் ஒருத்தராக வந்து இருப்பார். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதாபாத்திரம் பெருசாக பேசப்பட்டது. அது நிறையா பிரபலமான படங்கள், பெரிய பெரிய படங்களில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பவா லட்சுமணன் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அதாவது வந்து சினிமா அது வந்து நிரந்தரமாக இருக்கும், வாய்ப்புகள் நிரந்தரமாக இருக்கும், எப்போவுமே இப்படி தான் இருந்துருவோம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. மிஸ்கால்குலேஷன் தான் சொல்லுவாங்க. இவர் திருமணம் பண்ணிக்கல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால இருந்து அந்த சினிமா மக்களோட பழகிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம். அது எப்பவுமே உங்களுக்கு வேலை இருக்கும்போது, நீங்க ஆர்பி சௌத்ரி சார்ட்ட வேலை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பிஸியா இருக்கிற ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். தூங்குறதுக்கு கூட நேரம் இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு சிந்தனையே போயிருக்காது. ஆனா இன்னைக்கு ஒரு காலம் அது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னடைவு, வயோதிகம் எல்லாம் வரும்போது, உடல் பின்னடைவுங்கிறது எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வரதான் செய்யும். அப்படி ஒரு சுகர்னால பார்த்தீங்கன்னா விரல் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் பவா லட்சுமணன். ஸோ இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா காசு பணம் சேர்த்து வச்சிருந்தாருன்னா நிச்சயமா இப்படி ஒரு சூழல் வந்திருக்காது. ஆனால் பொதுவாகவே நம்ம பவா லட்சுமணனை மட்டுமே இங்கே குறிப்பிட்டு பேச முடியாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய நடிகர்கள் நம்ம எப்படி போண்டாமணியிலிருந்து அல்வா வாசுலேருந்து பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப அறியப்பட்ட நடிகர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு கடைசி காலகட்டம்னு ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே காசு இல்லாத ஒரு சூழல்லாம் ஏற்பட்டு யார்கிட்டயும் உதவி கேட்குற ஒரு சூழல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பவா லட்சுமணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வைக்கல. அதுதான் நம்ம வந்து சினிமா அப்படின்னும் போது அதில் எந்த விதமான உங்களுக்கு உறுதி, அதாவது இந்த வேலை கிடைக்கும், இது நமக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது காசு நம்மள நல்லா வந்து பாப்புலராக இருக்கும்போது நமக்கு பின்னாடி பிற்காலத்தில் தேவைப்படும் அப்படின்னு நினச்சி சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு கிடைக்கிற பணத்தை அன்னைக்கே செலவழிச்சிடுறாங்க. சாப்பிட்றது, தண்ணி அடிக்கிறது, அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல்லே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர இந்த சேமிப்புங்கிறது வந்து சினிமாக்காரர்கள்ட்ட இல்லாதனால தான் இப்படி ஒரு பின்னடைவு வந்து கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்துடுது. அவர் இப்படி தான் பவா லட்சுமணன் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு வந்து இருந்திருக்கிறாரு. லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்காரு. 2 லட்ச ரூபா கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. கூல் சுரேஷ் வந்து போய் அந்த உதவி செஞ்சிருக்காரு. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து சாமான் செட்லாம் வாங்கி கொடுத்து அவர் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு சினிமாவில் சாபக்கேடு என்னன்னா, பிரபலங்களா பல காலத்தில் இருந்துட்டு ஒரு காலத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போய் இப்படி கஷ்டப்படுறதுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. பவா லட்சுமணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். எந்த காலத்துலையும் வந்து ஒரு திமிரா ஒரு ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவரை பற்றி சினிமா துறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல மனுஷன்ப்பா, எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாரு, எப்பவுமே ஜாலியாக பேசுவார், காமெடியாக பேசுவார், அப்படிதான் எல்லாரும் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்படிப்பட்ட மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து தவிர்க்க முடியாதா இருக்கு. குறிப்பா அவரே பல இடங்கள்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருந்தேன்னா நான் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. இவ்வளோ கஷ்டப்படுற நிலைமை வந்திருக்காது. இன்னொரு பக்கம் ஆர்பி சௌத்ரி கிட்ட 30 வருடமா வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவருமே சமீபத்தில் மறைஞ்சிருந்தாரு. அவருமே இவரோட இருந்தால் அவர் வந்து இந்த நிலைமையில வந்திருக்காது இல்லையா? இல்லை, ஆர்பி சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன். நீங்கள் வந்து நம்ம ஆர்பி சௌத்ரி மறைந்த நேரத்திலே நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப பொலைட்டான ஒரு பர்சனாலிட்டி. பல பேருக்கு அதாவது உதவின்னு கேட்டு போகிற பல பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. இவர்கிட்ட 35 வருஷத்துக்கு மேலே மேனேஜராக இருந்த பவா லட்சுமணனுக்கு பல உதவிகள் அவர் வந்து செஞ்சுருக்காரு. சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சு போனார். பட் இருந்தாலும் ஒரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜீவா நடிகர் ஆர்பி சௌத்ரியுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பவா லட்சுமணனுக்கு மாதம் 15,000 ரூபா அவருடைய
அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து அந்த உதவி வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அப்பாவுடைய நிறுவனத்துல வந்து மேனேஜரா இருந்தாரு. பல வருடங்கள் இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்று அவர் வந்து நம்ம கம்பெனில வேலை பார்க்காட்ட கூட அந்த மனசுல அந்த பழைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு ஆர்பி சௌத்ரி சாருடைய பையன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க விஜயகாந்த பத்தி கேட்டீங்க. விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சினிமால உள்ள பல கலைஞர்கள், கஷ்டப்படுற கலைஞர்களுக்கு அந்த காலத்துல ஒரு ஒரு உதவி முகம் காட்டினவர் வந்து விஜயகாந்த் சார் தான். ஸோ அது அவங்க எந்த கஷ்டம்னு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயகாந்த் சார்ட்ட, உடனே வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து தீர்த்து வச்சுருவாரு. விஜயகாந்த் சார் இல்லைங்கிறது வந்து பல பேருக்கு இன்னைக்கு சினிமாவில் வருத்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி பழகியிருக்கார். யார் பவாலட்சுமணனோட வந்து ரொம்ப நெருங்கி பழகியிருக்கார். நிறையா வந்து படங்களில் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கார். விஜயகாந்த் சார் சில படங்கள் கூட இவர் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கார். அப்படின்னும் போது விஜயகாந்த் சார் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை சொல்லியிருக்காரு. அது நியாயமான வருத்தம் தான். விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா நிறைய உதவிகள் வந்து அவருக்கு செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனோபாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக்கு, மயில்சாமி இவங்களெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இவங்கெல்லாம் எப்படின்னா சினிமாவில் இந்த 3 கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் எப்படின்னா உண்மையாலுமே வந்து பல பேருக்கு உதவி செய்த ஒரு நல்ல உள்ளங்கள். அதில் எந்த மாற்றமும் நம்ம மாற்றுக்கிறதும் நம்ம சொல்ல முடியாது. விவேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குமரிமுத்துடைய பொண்ணுக்கு திருமணத்துக்கு வந்து கஷ்டம் அப்படின்னும் போது ஒரு 2 லட்ச ரூபா வந்து தூக்கி கொடுத்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை குமரிமுத்துவே பதிவு பண்ணியிருந்தாரு. அப்புறம் மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தம் பேக்கெட்டில் காசு இல்லைன்னா கூட யாருக்கையாவது 4 பேர்கிட்ட வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவர். வெள்ளம், பேரிடர் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைத்த ஒரு நல்ல மனிதர் மயில்சாமியெல்லாம். அதே மாதிரி மனோபாலா இப்படி பல பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை. விஜயகாந்த் சார் ஆகட்டும், மயில்சாமி ஆகட்டும், விவேக் ஆகட்டும், மனோபாலா ஆகட்டும், இவங்கெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் வந்து நல்ல நண்பர்களாக இருந்தாங்க பவாலட்சுமணனுக்கு. இருந்திருந்தால் ஏதாவது ஒரு உதவி, அதாவது ஆளுக்கு ஒரு மாதம் ஒரு 5000மோ 10,000மோ ஏதோ ஒன்று கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் என்ன சொல்றது, நேரங்காலம் தான் சொல்லுவாங்க எல்லாமே. இவங்கெல்லாம் யாருமே இல்லைங்கிறது வந்து பவாலட்சுமனுக்கு ஒரு சில வருத்தமான விஷயம்தான். அவர் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் வந்து உதவி செஞ்சுருக்கேன். உண்மையே அதுதான். பல பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. பல நடிகர்களுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கிறார். வாய்ப்புன்னு கேட்டு போனால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செஞ்சுருக்காரு. இவர்கிட்ட உதவி கேட்டு போனால் அவர் வந்து பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கார், சின்ன சின்ன நடிகர்களுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் ஒரு உதவி கேட்டு நடிகர்களுக்கோ இல்லை பிரபலங்களுக்கோ ஃபோன் பண்ணால் பல பேர் ஃபோனே எடுக்கிறதில்ல நம்பரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இவரால் தான் வந்து இயக்குனராக இருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஆனால் இவர் தான் ஒரு காரணமாக இருக்கார் இல்லையா? லிங்குசாமி ஆகட்டும், விக்ரமன் ஆகட்டும், அவங்க கூட எதுவும் உதவி பண்ணலையா? இல்லை அவங்கெல்லாம் வந்து இப்போ விக்ரமன் சாரோ லிங்குசாமி சாரோ அவங்களையெல்லாம் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது சார். அவங்களாம் ரொம்ப வந்து சினிமாவில் வந்து ரொம்ப டீசென்ட் பர்சனாலிட்டிஸ், நல்ல இயக்குனர்கள், நல்ல மனிதர்கள். இப்போ விக்ரம் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப பேசுறது கூட அழுந்து பேச மாட்டார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். லிங்குசாமி சாருமே பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு நல்ல அடையாளம் இருக்குது. இவங்களாம் நல்ல பர்சனாலிட்டிஸ் தான். அவங்களாம் நிச்சயமாக உதவி செய்வாங்க சார். உதவி செய்வாங்க, செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க. மறைமுகமாக ஏதாவது உதவி செஞ்சுருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எத்தனை காலத்துக்கு நீங்க உதவி நீங்க வந்து செய்வீங்க தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் மீறி பவாலட்சுமணனுக்கு வந்து தொடர்ந்து வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது அது சாத்தியப்படாத ஒரு சூழல். இப்போ ஒண்ணுமே இல்லை. நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கும் இவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அவர் வந்து ஒரு உதவி செஞ்சிருக்காரு, 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னும் போது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். அது அந்த மனசு அவருக்கு இருந்திருக்கு. அதில் நம்ம அவரை பாராட்டணும். ஸோ அவரை மாதிரி வந்து பெரிய செல்வந்தர் சொல்லணும்னா மிகப்பெரிய செல்வந்தர் அவர் நினைச்சா மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து இவர் கொடுக்க முடியும். ஆனா எல்லாராலையும் அது முடியாதுங்கிறது தானே நிதர்சனமான உண்மை. அப்படி சில உதவிகள் கிடைக்காமல் போகலாமே தவிர, உதவிகள் வந்து பல பேர் வந்து பவாலட்சுமணனுக்கு கஷ்டம் அப்படின்னா நிச்சயமா செய்வாங்க. இப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உதவி செய்வாங்க. நம்மளே இந்த வீடியோ பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர்ட்டு போய் ரீச் ஆகணும். சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் நல்ல உள்ளவங்களோட பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. தனுஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபினவ்ங்கிற நடிகருக்கு 5 லட்சம் கொடுத்தது, ஒரு ஒரு பறவை முனியம்மாக்கு வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்தது, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி அப்படின்னா நிறைய உதவிகள் வந்து கிடைக்கத்தான் செய்யுது, கிடைக்காமலாம் இல்லை. பட் என்னன்னா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, எல்லாராலையும் எல்லா காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு வந்து நிரந்தரமா உதவி செய்ய முடியாது. அந்த அந்த மாதிரி ஒரு சூழல் வராம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. நம்ம ஒரு நல்லா சம்பாதிக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூழல் வந்து நமக்கு ஏற்படாது. ஒன்றுமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பென்ஷன் நிரந்தரம்,
இது ஒரு சாதாரணமான வேலை பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வீட வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சினிமால இருக்கிற பிரபலங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த வாழ்க்கை, அது சினிமா வாழ்க்கை, அந்த புகழ், பேர் எல்லாம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாரி நமக்கு மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல பேர் இத சேமிப்பு அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுறாங்க. குறிப்பா நீங்க பலருமே ஃபோன் எடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறத வேதனையா அவரே பதிவு பண்ணியிருந்தாங்க. அவரால பலன் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வடிவேலு அவர்களுடைய பல காமெடிகள் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பெரிய ஹிட்ட குடுத்திருக்கு. அந்த காமெடி ஹிட் ஆகுறதுக்கு பவாலட்சுமணனும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்காரு. ஸோ வடிவேலு அவர்களுமே பார்த்தீங்கன்னா, எந்த உதவியும் பண்ணல. ஏன்னா, அவர் கூட நடிச்ச யாருமே வடிவேலு அவர்கள பத்தி இதுவரைக்கும் நல்லதா சொன்னதா யாருமே இல்ல. ஒரு 1, 2 பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவர பத்தி கெட்டதா சொல்லியிருக்காங்க. பவாலட்சுமணன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பக்கம்லாம் வந்துராத அப்படின்னு வடிவேலு அவர்கள் சொன்னதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடந்தது? என்ன இல்ல எந்த அளவுக்கு உண்மை? பவாலட்சுமணன் அவர்களே வந்து பதிவு பண்ணியிருக்கார். வடிவேலு வந்து ஆஃபீஸ் பக்கமே வந்துராதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலு வந்து யாருக்கும் உதவி செய்யல அப்படின்னு நெறைய தகவல்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப போண்டாமணிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து போன காலத்தில கூட, அவங்கலாம் வந்து வடிவேலுவோட நடிச்சவங்க. வடிவேலு வந்து பாப்புலரான ஒரு காமெடியனா நடிக்கிற காலகட்டத்தில பவாலட்சுமணன், இந்த போண்டாமணி, இன்னும் பலர் அல்வா வாசு பல பேர் வந்து வடிவேலுவோட நடிச்சவங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்குன்னும்போது, வடிவேலு ஒரு உதவி செய்யலாமா அப்படின்னா, நிச்சயமா செய்யலாம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா, செய்யறதும், செய்யாததும் அவருடைய முடிவு தானே. நம்ம அதுல ஒண்ணும் தலையிட்டு சொல்ல முடியாது. வடிவேலு ஏன் உதவி செய்யல? வடிவேலு ஏன் உதவி செய்யக்கூடாது? அந்த அந்த மாரி கோணத்துல வந்து நம்ம பேச முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். வேற ஏதாவது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். ஸோ, அதனால வந்து ஆஃபீஸ் பக்கமே வந்துராதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் வடிவேலு வந்து இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்ல பெரிய உயரத்துல இருக்காரு. நெறைய பேருக்கு வடிவேலும் சில உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா, இந்த மாரி சிலர் வந்து கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து வடிவேலு வந்து தேடி போய் உதவி செய்யலாம். ஏன்னா, ஒரு காலத்துல வந்து வடிவேலு அப்படின்னா, வடிவேலு வச்சு தான் இவங்கலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இவங்கலாம் இல்லைன்னா வடிவேலுவோட காமெடி வந்து இவ்ளோ ஹைலைட்டா ஆயிருக்காதுங்கிறதும் ஒரு உண்மதான். அப்படின்னும்போது, கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு காலத்துல இருந்த நண்பர்கள், கூட இருந்த நடிகர்கள், சக நடிகர்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். ஆனா செஞ்சு தான் ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ரொம்ப நன்றி சார். பவாலட்சுமணன் அவர்கள் தொடர்பா பல்வேறு விஷயம் என்னென்ன பண்ணுவீங்க. நன்றி. நன்றி.